ஹாய், இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் vlog. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்காச்சும் கொஞ்சம் நேரம் லேட்டாக தூங்கலான்னு பார்த்தா அம்மா அப்பா வந்து எழுப்பிவிட்டுட்டாங்க. அம்மாவுக்கும் ஒர்க் இருக்கிறனால அவங்களும் 6 மணிக்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்பா கையில் 5 மணிக்கே அலாரம் வச்சு 5 மணிலேருந்து எழுப்பிக்கிட்டே இருந்தார். நமக்கு இந்த விடிகிற டைமில் தான் தூக்கம் எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு நல்ல தூக்கம். அந்த தூக்கத்துலேயே அவர் அடிச்சிட்டேன் எழுப்பிக்கிட்டே இருந்தனால. அதை வேறு சொல்லி காமிச்சிட்டே இருந்தார், நீ என்ன அடிச்சிட்ட அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்பாவும் தங்கச்சியுமே வந்து கறி எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. நானும் தம்பி தான் வீட்டில் இருந்தோமா. நான் எந்திரிச்சோன்னே தம்பி பெட்டெல்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு நான் வாசல் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் தான் வாசல்லாம் 2 பக்கமும் கூட்டி விட்டுட்டு அப்புறம் செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்லாம் ஊற்றி வச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா சார் சோஃபாலேயே படுத்திருந்தார். பெட் எடுத்து வைக்கவே இல்லை. அப்புறம் இவங்ககிட்ட சொல்லிவிட்டு நம்மளே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு போய் பெட்லாம் எடுத்து போட்டேன். அதை எடுத்து போகிறத பார்த்துட்டு மறுபடியும் அவனே வந்து பெட்லாம் எடுத்து போட்டுட்டு பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு பில்லோலாம் எடுத்து வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டான் வந்து. அதுக்கப்புறமேல் வந்து இட்லி தான் வச்சிடலாம், இன்னும் சுடு தண்ணியை வந்து ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன். அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுக்கலான்ட்டு. அப்புறம் வந்து சாந்தாட்டி வச்சிடலாம், அவங்க வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம எடுத்து செய்கிற மாதிரி இருக்கணும்ல அப்படின்ட்டு கொஞ்சமாக வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் ஒரு 4 தக்காளி பழம், வரமிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு. தக்காளி பழம் நல்லா வதங்கி லாஸ்ட்டு ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூளும் மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இட்லியை ஊற்றி வச்சுட்டேன். சுட சுட இட்லியெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு அடசலும் ஊற்றி வச்சுட்டேன். ஒரு அடசல் மட்டும் தான் எடுத்துருந்தேன்னா அப்புறம் இன்னொரு அடசல் ஊற்றி வச்சிடலான்னு அதையும் ஊற்றி வச்சுட்டு சாந்தரைக்கிறதுக்கு வந்து எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன். அந்த வணங்கினதெல்லாம் ஆறிடுச்சு. அதனால் அதையும் எடுத்து அரைச்சி ஊற்றிட்டு அப்பா வரும்போது உளுந்தோடு வாங்கிட்டு வந்திருந்தார். அப்புறம் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். அப்பா தான் என்றைக்குமே, அப்பா இல்லைன்னா அம்மா, இவங்க 2 பேர் தான் வந்து நான்வெஜ் செய்வாங்க. நான் சிக்கன் தவிர மற்ற எதுவுமே செய்ய மாட்டேன். மட்டனோ ஃபிஷ்ஷோ அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன். இனிமேல் நம்ம சேனலில் vlogs கண்டிப்பாக வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.